வெல்கம் டு ஃபேப்லஸ் ஷெஃப். ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஒரு சூப்பரான சைனீஸ் ஸ்டைல் கார்லிக் கியூக்கம்பர் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. இது வந்து ஒரு சாலட் ரெசிபி, ரொம்பவே ஈஸியான ரெசிபி, ஆனால் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் நம்ம சேனல் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். நான் இன்றைக்கி இந்த மாதிரி 2 பெரிய வெள்ளரி பிஞ்சு எடுத்திருக்கேங்க. 15 பல்லு பூண்டு எடுத்துக்கோங்க. வெள்ளரி பிஞ்சை நல்லா தோல் சீவிட்டு ஃபஸ்ட்டு நல்லா கழுவிக்கோங்க. கழுவிட்டு இந்த மாதிரி விரலாக கட் பண்ணிக்கலாம். நடுவில் இருக்கிற அந்த விதையை எடுத்துருங்க. எடுத்துகிட்டு இந்த மாதிரி நீட்டமாக கட் பண்ணிக்கோங்க. நம்ம எடுத்து வச்சுருக்கிற வெள்ளைப்பூண்டை இந்த மாதிரி 1-2 தட்டி வச்சுக்கோங்க. நம்ம கார்லிக் கியூக்கம்பருக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே ரெடியாக இருக்குது. வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போது நம்ம தட்டி எடுத்து வச்சுருக்கிற அந்த வெள்ளைப்பூண்டில் பாதி அளவை மட்டும் எடுத்து அந்த வெள்ளரி பிஞ்சில் போட்டு நல்லா பிரட்டிக்கலாம். அது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போது ஒரு வடசட்டியில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த மிச்சம் உள்ள வெள்ளைப்பூண்டை சேர்த்துக்கோங்க. நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் அந்த வெள்ளைப்பூண்டை நல்லா ஸ்லோவில் வச்சு வணக்கிக்கோங்க. ரொம்ப கருகிடக்கூடாது, பார்த்து ஸ்லோவில் அடுப்பில் வச்சுக்கிட்டு இந்த மாதிரி பொன்னிறமாக வர வரைக்கும் வணக்கிக்கோங்க. வணக்கினதும் இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த வெள்ளரி பிஞ்சை சேர்த்துக்கலாம். வெள்ளரி பிஞ்சை சேர்த்ததுமே அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. ரொம்ப நேரம் அடுப்பில் இருந்துச்சுன்னா உங்களுக்கு அந்த வெள்ளரி பிஞ்சு தண்ணி விட்டு சொதன்னு ஆயிரும். பாருங்கள், இந்த மாதிரி எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போது ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு அஜினோமோட்டோ சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம், இல்லாட்டி அவாய்ட் பண்ணிக்கலாங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சூப்பரான கார்லிக் வெள்ளரி பிஞ்சு ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு சைனீஸ் ஸ்டைல் ரெசிபி. இது ரொம்பவே ஒரு டேஸ்டியான ரெசிபி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த வெள்ளரி பிஞ்சு பார்த்திங்கன்னா நல்லா க்ரன்ச்சியாகவும் இருக்கும், அதே சமயம் ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாகவும் இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சூப்பரான சைனீஸ் ஸ்டைல் கார்லிக் கியூக்கம்பர் ரெடி ஆயிடுச்சு. வாங்க டேஸ்ட் பண்ணி பார்த்துலாம். சைனீஸ் ஸ்டைல் கார்லிக் கியூக்கம்பர் சூப்பராக வந்திருக்கு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட உங்களை சீக்கிரமா சந்திக்கிறேன்.